அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் மேசம் ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் என்ன அப்படிங்கிற முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். முழுமையாக பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேசம் ராசி அப்படின்னு சொன்னால் அமைதியானவங்க, ஒழுக்கம் நிறைந்தவங்களாக காணப்படுவாங்க. இந்த மேசம் ராசியை சேர்ந்தவங்கக்கிட்ட இயல்பாகவே மனிதநேயம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இரக்க சுபாவம் கொண்டவங்களாகவும் உண்மையான சொரூபமாக திகழக்கூடியவங்க இந்த மேசம் ராசியை சேர்ந்தவங்கன்னு சொல்லலாம். நிறைய பேர் பாருங்கள், தர்மத்தில் தலை சிறந்தவங்களாக காணப்படுவாங்க. யாராவது ஏதாவது இல்லைன்னு சொல்லி வந்துட்டா கூட இவங்களுக்கு நம்ம இதை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு பிரித்து பார்க்க மாட்டாங்க. இல்லைன்னு சொல்லி யார் வந்தாலுமே இவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து உதவுறதுல தலைமை பண்பு வகிக்கிறதுலையுமே சிறந்து விளங்குவாங்க. இல்லாதவங்களுக்கு கொடுக்கும் பொழுது மகிழ்ச்சி அடையும் ஒரு சிறப்பான குணம் கொண்டவங்க தான் இந்த மேசம் ராசியை சேர்ந்தவங்க. தர்மத்திலையுமே தலை சிறந்தவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டக்கூடியவங்க நீங்கள். வாழ்க்கையை பற்றின தனி சித்தாந்தத்தை வகுத்து அதன்படி வாழணும், வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டு செயல்படுவீங்க. இந்த மேசம் ராசியை சேர்ந்தவங்க எப்போவுமே நாம் மட்டும் முன்னேறக்கூடாது, நம்ம கூட இருக்கிற எல்லோரையுமே சேர்த்து முன்னேற்றம் காணும் வகையில் கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுல திறம்பட செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு சிலரை வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு நல்ல வழியில் சென்றால் நாம் எப்படியாவது முன்னேறணும், கஷ்டப்படணும், இதெல்லாமே இருக்கும். ஆனால் நாம் மட்டும்தான் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருப்பாங்க. ஆனால் இந்த மேசம் ராசிக்காரங்கிட்ட அந்த ஒரு குணம் மட்டும் கிடையவே கிடையாது. நான் ஒரு வழியை கண்டுபிடிச்சி அது நல்லா இருக்குது, நான் இதில் நல்லா வருவேன் அப்படின்னு கட்டாயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட நண்பர்கள், குடும்பத்தில் இருக்க அனைவருமே சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை தரத்திலையாக இருந்தாலும் சரி, மேலோக்கி கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுக்கான ஒவ்வொரு படியுமே எடுத்து வச்சு அனைவர் மீளுமே அன்பு செலுத்தக்கூடியவங்க தாங்க இந்த மேசம் ராசி. ஆனால் இவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலுமே என்னோடய வாழ்க்கையில் நடக்கிறது என்னமோ எனக்கு கஷ்டம் மட்டும்தான் வருது, நான் சொல்கிறத கேட்டு கூட மற்றவங்க அவங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணும் நிலைமைக்கு வந்திருக்காங்க, ஆனால் என்னோடய வாழ்க்கை மட்டும்தான் இப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மேசராசிக்காரங்களா நீங்கள், உங்களுக்கு சரியான தீர்வு என்னென்னா ஜோதிட ரீதியாக உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் பிரச்சனை தீர்வதற்கான வழி என்ன அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறது மட்டும் இல்லைங்க, நீங்களுமே நல்ல முன்னேற்றம் காணும் வகையில் உங்களோட வாழ்க்கையை திறம்பட செயலாற்ற முடியும். அதற்கு சரியான தீர்வுக்கான இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களது சந்தேகங்களை சொல்லுங்கள், கட்டாயம் உங்களுக்கான தீர்வு கிடைக்கும். நிறைய பேர் இவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி அவங்களது ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் இந்த நம்பரை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த நம்பருமே உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமையுங்க. கட்டாயம் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும். தொடர்ந்து நாம் கார்த்திகை மாதத்தில் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல அஸ்வினி நட்சத்திரக்காரங்க, அவங்களுக்கு திறமையாக செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்ட இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை தரும் மாதமாக இருக்குது. கிரகநிலை மாற்றங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் சந்திராஷ்டமம் என்னைக்கு வருதுன்னு பார்த்தா நவம்பர் 30ஆம் தேதி வருது. அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் 7, 9 வருதுங்க. இந்த சந்திராஷ்டம தினங்களில் சற்று கவனமாகவும் இருக்கிறது நல்லது. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக இந்த மாதம் பரிகாரமாக நீங்கள் பைரவரை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரித்து காணப்படும். அதன் பிறகு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு துணிச்சலாக செயல்படும் உங்களுக்கு நினைப்பதை சாதிக்கும் ஒரு நல்ல மாதம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் டிசம்பர் 1, 2 வருதுங்க. அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் 6, 9, 15. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக பரிகாரமாக நீங்கள் சனீஸ்வர பெருமாளை சனிக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வரும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகும். அதன் பிறகு கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு
உறுதியுடன் செயல்பட்டால் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ரொம்பவும் நல்ல மாதமாக இருக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் டிசம்பர் 2ஆம் தேதி வருது. அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எந்த ஒரு செயலையுமே நீங்கள் ஈடுபடணும். அதிர்ஷ்ட நாட்கள் டிசம்பர் 1, 9, 10. உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக பரிகாரமாக அம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் ஒரு நல்ல மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையும். நாம் இப்போ தொடர்ந்து 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். முதல்ல மேசம் ராசி. மேசம் ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரம். திறமையாக செயல்படக்கூடியவங்கன்னு ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, அதுபோல தாங்க திறமையாக செயல்படக்கூடிய ஆற்றல்களை அதிகம் நல்லதுக்காகவே பயன்படுத்தக்கூடிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒரு நன்மை நிறைந்த சிறந்த மாதம்னே சொல்லலாம். ஏன் எப்படின்னு பார்த்தா, கேது பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, குடும்பத்திலையாக இருந்தாலும் சரிங்க. எப்படா இந்த பிரச்சனைலாம் நமக்கு தீரும் அப்படிங்கிற மாதிரியான மன கவலையில் ரொம்பவும் ஆழ்ந்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அனைத்து நெருக்கடிகளுமே இனி உங்ககிட்ட இருந்து காணாமல் போகும். அதற்கு கேது பகவான் உங்களுக்கு நல்ல நிலத்தில் சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால நெருக்கடிகளை நீக்கி வைப்பார். வியாபாரம், தொழில் எல்லாமே முன்னேற்றம் காணும் வகையில் அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வியாபாரத்தில் நிறைய போட்டி பொறாமல் சந்திச்சிருப்பீங்க. உங்களோட போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகளுமே இனி காணாமல் போகும். உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த சங்கடங்களுக்கான சரியான தீர்வு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். கோர்ட்டில் ஏதாவது வழக்கு விவகாரங்கள் நிலுவையில் இருந்தாலுமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். டிசம்பர் 3 வரைக்குமே உங்களுக்கு சுக்கிரனால தனவரவு அதிகரிக்கும் யோகம் இருக்கிறதுனால இந்த சமயத்தில் நீங்கள் உங்களது தொழிலை விரிவாக்கம் செய்யலாம். தொழிலில் போடக்கூடிய பணம் விரைவில் வந்து சேரும். நஷ்டங்கள் ஏற்படாமல் நன்மைகளை அதிகரிக்க செய்வார் சுக்கிர பகவான் உங்களுக்கு. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அமையும். ஆனாலும் பிள்ளைகளின் நடவடிக்கை மீது நீங்கள் கவனம் செலுத்துறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதாக அமையும். சனி பகவானால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். வருமானம் உயர்ந்து காணப்படும். உடல் நிலையில் இருந்த கவலைகள் நீங்கும். சூரிய பகவானால் செயல்களில் சங்கடங்கள் அவ்வப்போது வந்து போகும். அதனால் எந்த ஒரு வேலையுமே நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்படுறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதன் பிறகு பரணி நட்சத்திரக்காரர்கள். துணிச்சலாக செயல்படக்கூடியவங்க, நினைத்ததை திறம்பட செயலாற்றக்கூடியவங்க இந்த பரணி நட்சத்திரம் சேர்ந்தவங்க. இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தினால் எதிர்பார்த்த அனைத்து நன்மைகளுமே பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிச்சிருக்கிற சனி பகவான் உங்களுக்கு இதுவரைக்கும் பொருளாதாரத்தில் அவ்வளவு நெருக்கடிகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. போட்ட பணம் எல்லாமே நஷ்டத்தில் முடிஞ்சிருக்கும். என்னடா நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் நினச்சிட்டு இருந்த உங்களுக்கு இந்த தடவை சனி பகவான் பொருளாதாரத்தில் இருந்த அனைத்து நெருக்கடிகளுமே விலக்கப் பெறுகிறார். உற்பத்தி செய்த பொருட்கள் கூடிய விரைவில் விற்பனையாகும். விற்பனையாகாமல் இருந்த ஸ்டாக்குமே கூடிய விரைவில் விற்பனையாகி நல்ல லாபம் அதிகரிக்கும். ஒரு சிறந்த மாதம் உங்களுக்கு. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய மாதம்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு உங்களோட வேலையில் பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரித்து காணப்படும். அரசியல்வாதிகளுக்கு மக்களிடையில் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். சூரிய பகவான் மாதம் முழுவதுமே அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால அரசு விவகாரத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது நல்லதாக அமையும். எடுத்துமோ கவுத்துமோன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையும் செயல்படுத்திடாதீங்க. தீர ஆலோசனை செஞ்சுட்டு யோசித்து முடிவு செய்யுங்க. அரசு ஊழியர்கள் அதிகாரியின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அதனால் உங்களது கடமைகளில் கண்ணும் கருத்தும் கட்டாயம் நியாயமாக செயல்படணுங்க. கேது பகவான் அனைத்து சங்கடங்களில் இருந்துமே உங்களை பாதுகாப்பார். ஆனாலுமே நீங்கள் கவனத்தை செயல்படணும். உண்மையாகவும் நியாயமாகவும் உங்களது பணிகளை செஞ்சீங்கன்னா எப்பொழுதுமே உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது நல்லதாக அமையும். உங்களோட நட்சத்திரநாதனால் வரவு சரியாக இருக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் கூடும். வாழ்க்கை துணையின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதன் பிறகு கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு. உறுதியுடன் செயல்படும் உங்களுக்கு கார்த்திகை மாதம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம். ஏன்னா சூரிய பகவான் அஸ்தமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களோட ஒவ்வொரு செயல்கள்லையுமே நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும். எதிர்பார்த்த அனுமதி சலுகை கிடைக்க தாமதமாகும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். சனி பகவான் வரவை அதிகரிக்க செய்வார்.
அது மட்டும் இல்லாமல் பணிபுரியும் இடத்துல ஆதரவாளர்கள் உங்களை வழி நடத்துவாங்க. சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். ஆனால் எந்த ஒரு வேலையுமே நீங்கள் கவனமாக கையாளணும். எடுத்துமோ கவுத்துமோன்னு சொல்லி எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்யக்கூடாது. மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் கவனத்தை செலுத்துறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. என்ன நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.